श्रीपदमय वरिष्ठं सर्वकल्याणमूर्तिं परशुकमलहस्तं भूषितं मोदकेन अरुणमुखमादा व्याळलम्भोदरं तं मम हृदयनिवासं श्रीगणेशं नमामि। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्द माधवम्। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। मङ्गल्यं मङ्गलं विष्णुं वरेण्यं अनघं शुचिं नमस्कृत्य ऋषिकेशं चराचरगुरुं हरिं नमो धर्माय महते नमः। कृष्णाय वेदसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतां। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरये। வாணியை சரண் புகுந்தேன் அருள் வாக்களிப்பாள் என திடம் மிகுந்தேன் பேணியல் பெருந்தவத்தாள் நிலம் பெயரளவும் பெயர் பெயராதாள் பூணியல் மார்பகத்தாள் ஐவர் பூவை திரௌபதி புகழ்கதையை மாணியல் தமிழ் பாட்டால் நான் வகுத்திட கலைமகள் வாழ்த்துகவே. பாண்டவர்கள் தங்களுடைய வனவாசத்தின் போது பெரும்பகுதியை தவம் செய்து தங்களுடைய ஆன்மீக ஆற்றலை பெருக்கிக் கொள்வதற்காக முயல்கிறார்கள். இன்னொரு புறம் அஸ்திரங்களை பெறுவதற்காக அர்ஜுனன் தேவலோகத்திற்கு சென்றிருக்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவர்களுக்கு அர்ஜுனனுடைய பிரிவாற்றாமை, அதன் காரணமாக மனத்துயர், நடந்து முடிந்த சம்பவங்கள் ஏற்கனவே இவர்களுடைய மனதில் ஏற்படுத்தி இருந்த தாக்கம், அந்த துக்கம், அவற்றையெல்லாம் போக்கிக் கொள்வதற்காக இவர்கள் ஒரு தீர்த்த யாத்திரை மேற்கொள்கிறார்கள். இந்த தீர்த்த யாத்திரை என்பது கானகத்தை ஒட்டிய பகுதிகளில் கானகத்திலேயே தீர்த்தங்களாக இருக்கக்கூடியவற்றை அவர்கள் தரிசிக்கிறார்கள். இன்றைக்கு இருப்பது போல இவ்வளவு நகரங்கள் கிடையாது. அதுபோலவே கிராமங்களும் கூட ரொம்ப குறைவு. அதனால அவர்கள் கானகத்தின் வழியாக செல்ல வேண்டும் என்கின்ற நியதியை மீறாமல் தீர்த்த யாத்திரை செய்கிறார்கள். தீர்த்த யாத்திரை என்பது யாரோ ஒரு மகான், யாரோ ஒரு ஞானி அந்த இடத்திலே இருந்து தவம் செய்திருக்கிறார். அவருடைய ஆன்மீக ஆற்றலானது அந்த சூழ்நிலையிலே நிறைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட தீர்த்தங்களிலே நீராடுவதாலே மனசு மட்டும் புத்துணர்வு பெறுவதல்ல, அதே நேரத்தில் ஆன்மீக ரீதியாகவும் கூட தங்களை பலப்படுத்திக் கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர்கள் எந்தெந்த தீர்த்தங்களுக்கெல்லாம் போனார்கள் என்ற விவரத்தை நேற்றைய தினம் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். அந்த தீர்த்தம் தானங்களுக்கு போகிற பொழுது அவர்களுக்கு உடன் வரக்கூடிய மகரிஷி அவர் இவர்களுக்கு ஆங்காங்கே அந்த தீர்த்தத்தினுடைய மகிமை, அந்த மகரிஷியினுடைய வரலாறு இவற்றை சொல்லிக் கொண்டு வந்தார் என்கின்ற விஷயத்தையும் கூட நான் சொன்னேன். அதுல அஷ்டாவக்ர வரலாறு, அதை இன்றைய தினம் பார்க்கலாம் என்பதாக சொல்லி நிறுத்தி இருந்தேன். இந்த அஷ்டாவக்ர என்பவர் எந்த இடத்திலே தவம் செய்து கொண்டிருந்தாரோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தம், அதில் நீராடுவதற்காக இவர்கள் செல்கிறார்கள். செல்கிற பொழுது எப்பொழுதுமே அந்த தீர்த்தத்தினுடைய மகிமையை, அந்த இடத்திலே எந்த மகரிஷி தவம் செய்தாரோ அவர்களை பற்றிய வரலாற்றினை தெரிந்து கொள்ள
என்பவருடைய வரலாற்றில் இந்த பிதிரு கர்மா, பிதிரு யஜ்ஞம், அதை நாம் ஒவ்வொருவரும் எங்கனம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய விஷயமானது கூறப்பட்டு இருக்கிறது என்றும் கூட நான் சொன்னேன். உத்தாலகர் என்பதாக ஒரு மகர்ஷி, அவருக்கு ஒரு சிஷ்யர் ககோடகர் என்பதாக. இந்த ககோடகர் அவ்வளவாக இந்த வேதங்களை அபியாசம் செய்வதிலும் சரி, வேத பாஷ்யத்திலும் சரி அவ்வளவாக திறமையானவர் அல்ல. ஆனாலும் கூட உத்தாலகர் தன்னுடைய மகளை அவருடைய நன்னடத்தையின் காரணமாக, அவருக்கு இருக்கக்கூடிய ஆன்மீக ஈடுபாட்டின் காரணமாக, தனக்கு நிகரான ஒரு மிகப்பெரிய வித்வான் என்கின்ற நிலை இல்லாவிட்டாலும் கூட அவருக்கு தன்னுடைய மகள் சுஜாதா என்பவளை திருமணம் செய்து கொடுக்கிறார். இந்த உத்தாலகர் அவருடைய மகன் ஸ்வேதகேது, இந்த ஸ்வேதகேதுவை பற்றி அன்றைய தினமே நான் சொன்னேன். யுக தர்மத்தை நியமனம் செய்தவன், நிர்தாரணம் செய்தவன், யுக தர்மம் எப்படி மாறுகிறது என்ற விஷயத்தை சொல்லி ஸ்வேதகேதுவனுடைய வரலாற்றை அன்றைய தினம் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அதனால அந்த ஸ்வேதகேதுவோ உத்தாலகருக்கு மகன், உத்தாலகருடைய மகள் சுஜாதா, அவரை ககோடகர் என்பவருக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார்கள். அப்ப இந்த ககோடகருக்கு அவருடைய மனைவி சுஜாதா கர்ப்பமாக இருக்கிற பொழுது ஏதோ ஒரு பாஷ்ய விவாதம் நடைபெறுகிறது. இவரும் கூட அத்தியனம் செய்து கொண்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் இந்த குழந்தை, அதாவது இந்த இடத்துல இதை நம்ம அணுக வேண்டிய முறை என்னவென்று சொன்னாக்க, இப்ப ரொம்ப ஒரு பெரிய புலமை கொண்ட ஒருவர், ஆங்கிலத்துல புலமைன்னு வச்சுக்கோம், ஒரு பெரிய ப்ரொஃபசர், அவர் ஆங்கிலத்துல ரொம்ப புலமை மிக்கவர், இல்லை ஒரு தமிழ் பேராசிரியர், அவர் தமிழில் ரொம்ப ஆர்வமுடையவர், தமிழில் ரொம்ப வித்வானாக இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கிட்டாக்க, உண்மையான பற்றுதல் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே யாராவது தமிழை தவறாக பேசினால் அல்லது தவறான விளக்கம் கொடுத்தால் அது அவர்களுக்கு அவர்கள் உடம்பையே முறிப்பது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தும். அவர்களுக்கு வேறு தண்டனை எதுவுமே வேண்டாம். அதாவது தன் முன்னாலேயே மற்றவன் ஒருவன் தான் அறிந்திருக்கக்கூடிய ஒரு மொழியை, தான் அறிந்திருக்கக்கூடிய அந்த புலமையை வைத்து அவர்கள் தவறு செய்கிற போது, அதுவும் சபையில் தவறு செய்கிற போது அதை தாங்கிக் கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சென்சிட்டிவிட்டி என்பது இந்த நாலேஜோட அசோசியேட் ஆகி வந்துவிடும். இது ஒவ்வொரு துறையிலுமே யார் பிரபலமாக, யார் ரொம்ப ஆழ்ந்த புலமை கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த துறையில மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் அது பொறுக்க முடியாததாக இருக்கும். இப்ப இந்த ககோடகர் என்பவர் அவ்வளவு பெரிய வித்வான் அல்ல. அவர் அந்த அத்தியனம் செய்கிற போது செய்கிற தவறுகள், இந்த பாஷ்யத்திற்கு விளக்கம் கொடுக்கிற போது செய்கிற தவறுகள், இதையெல்லாம் அவருடைய மனைவியினுடைய கர்ப்பத்திலே இருக்கக்கூடிய குழந்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறது. இந்த குழந்தைக்கு இந்த பாரம்பரியமான ஜீன்ஸ் நல்லா கவனிச்சுக்கணும். இப்ப இந்த உத்தாலகருக்கு இவன் பேரன், உத்தாலகருடைய மகள் வயிற்று பேரன், இந்த கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தை அஷ்டாவக்கரர். அவருக்கு ஏன் அஷ்டாவக்கரர் என்ற பெயர் வந்தது என்பதற்கான காரணம் என்னவென்றால், கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது அந்த ஜீன்ஸ், அதாவது இவருடைய அப்பா ஒரு பெரிய வித்வான் இல்லை, ஆனால் இவருடைய தாத்தா ஒரு பெரிய வித்வான். இப்ப அந்த ஜீன்ஸ் எப்போ ஒர்க் அவுட் ஆகும்னே தெரியாது. அந்த கவனிச்சுக்கணும், 7 தலைமுறைகளுக்கு ஜீன்ஸ் ஒர்க் அவுட் ஆகிறது. அதனாலதான் நம்ம பார்த்தோம்னா அப்பா அம்மா 2 பேரும் மாநிறமாக இருப்பார்கள். ஆனால் புள்ள நல்ல ஃபேர் காம்ப்ளெக்ஷன்ல குழந்தை பிறக்கும். இது எப்படி குழந்தை பிறந்ததுன்னு சந்தேகப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உண்மையிலேயே இது ஃபேர் காம்ப்ளெக்ஷன்ல ஏன் பிறந்தது என்று சொன்னால், ஒரு 7 தலைமுறைக்குள்ள யாரோ ஒருவர் ஃபேர் காம்ப்ளெக்ஷனாக இருந்திருப்பார். ஆகவே இந்த ஜீன்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகும், 7 தலைமுறைக்கு மேல போகாது, 7 தலைமுறைக்குள்ள. அதுல 3 தலைமுறைகளுக்கு நிச்சயமாக இந்த எஃபெக்ட் ஜாஸ்தி இருக்கும். 7வது தலைமுறையிலிருந்து எஃபெக்ட் வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் நிச்சயமாக 3 தலைமுறைகளுக்கு இருக்கும். அதனால்தான் இன்றைக்கு கூட பிதர் கர்மாக்கள் எது செய்தாலும், தர்ப்பணம் செய்தாலும், ஸ்ராத்தம் செய்தாலும் கூட 3 தலைமுறைகளுக்கு மட்டும்தான் நாம அவர்களுடைய பெயர்களை சொல்லி அவர்களுக்காக திதி கொடுக்கிறோம், அதாவது அவர்களுக்காக தர்ப்பணம் செய்கிறோம். மற்றபடி எல்லா பெயரையும் 7 தலைமுறைக்கு சொல்வதே கிடையாது. அதனால இந்த 3 தலைமுறை பெயரை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்கான ஒரு ஏற்பாடாகவும்,
இந்த 3 தலைமுறைகளுக்குள்ள நிச்சயமாகவே வரக்கூடிய சந்ததியில அதனுடைய எஃபெக்ட் இருக்கும் என்ற காரணத்தினாலும் தான் நாம இந்த கர்மாக்கள் செய்கிற போது இந்த 3 தலைமுறையும் ஞாபகப்படுத்திக்கிறோம். இப்போ பல குடும்பங்கள் இந்த 3 தலைமுறை பெயர் கூட யாருக்கும் தெரிவதில்லை. அது ஒரு மிகப்பெரிய துர்பாகியம். அதற்கு என்ன காரணம் என்றால் இந்த தர்ப்பணம் விட்டு போன குடும்பங்கள் அல்லது இந்த ஸ்ராத்தம் திதி கொடுக்கிற பரம்பரை விட்டு போன குடும்பங்கள் அவர்களுக்கு தங்களுடைய கோத்திரமும் தெரிவதில்லை. அதுபோலவே அவர்களுடைய 3 தலைமுறைகளுடைய பெயர்களும் தெரிவதில்லை. அதனால நான் இப்ப எல்லா இடத்துலையுமே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வரேன். நீங்க உங்களுக்கு தெரிந்த முன்னோர்களுடைய பெயரை கம்ப்யூட்டர்ல ஃபீல் பண்ணி அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா உங்க பிள்ளைங்க சாகிற போது சொல்லிட்டு போங்க, நான் ஒரு 3 தலைமுறையுடைய பெயரை சேர்த்திருக்கேன், இப்பொழுது எனக்கு அடுத்தாப்புல என் பேரை அதில் சேர்த்து விட்டு உன் பிள்ளைங்க நீ சொல்லிட்டு போ, அவன் பெயரை சேர்க்கணும். அப்படி பார்த்தா ஒரு 10 தலைமுறை 15 தலைமுறை கழித்து வரக்கூடிய ஒருவனுக்கு நிச்சயமாக 3 தலைமுறை பெயரால ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 தலைமுறை 7 தலைமுறை பெயராவது அவர்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை ஆரம்பிங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் எல்லா இடத்துலையும். அப்படி ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு இது நாலேஜ் வந்து ரெக்கார்ட் ஆகிடும். அதனால உங்க தலைமுறையை பற்றி உங்களுக்கு கவலையே. அப்படி இவர் தாத்தாவுடைய ஜீன்ஸ் அது இந்த குழந்தைக்கு இருந்தது. அதனால அப்பா தப்பு பண்ணுகிற போது கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய இந்த குழந்தை அதை கேட்டு தன்னுடைய உடம்பை ஒரு கோணமாக அது ஆக்கிக் கொள்ளணும், அதாவது ட்விஸ்ட் பண்ணும் பாடியை. அப்படி எத்தனை முறை அவர் தவறு செய்தார் என்றால் 8 முறைகள் தவறு செய்தார். அந்த 8 முறைகளிலும் இவர் கேட்கக்கூடிய அந்த கேள்வி அந்த பதில் அதில் தப்பு இருக்கிற போது இந்த குழந்தை உள்ளுக்குள்ளேயே நெளியும். அப்படி நெளித்த காரணத்தினால் 8 கோணங்களோடு அந்த குழந்தை பிறந்தது. அப்ப 8 ட்விஸ்ட், சாதாரணமா பாடி இப்படி இருக்கணும்னா அப்படி இல்லாம 8 விதமான கோணங்கள் அவருடைய உடம்பிலே இருந்தது. இப்ப இந்த குழந்தை சிறுவனாக இருக்கிற போது, ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கிற போது இந்த ககோடகர் என்கின்ற இந்த அதிகமாக படித்தறியாத அல்லது அதிகமான வித்வத் இல்லாத இவருடைய தந்தை அவர் ஒரு முறை ஜனகனுடைய சபையில பந்தி என்கின்ற ஒருத்தன், ஜனகர் என்பவர் இப்பொழுது இருக்கக்கூடிய சீதையினுடைய தந்தை அல்ல. இந்த பரம்பரைக்கு ஜனகர் என்பது சர்ணை, அதை மறந்துடக்கூடாது. நாம ராமாயணத்தில் பார்க்கக்கூடிய ஜனகருக்கும் இப்பொழுது அஷ்டாவக்கரர்களுடைய அவையில அவர் போகிற அவையில இருக்கிற அந்த ஜனகருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பல பேருக்கு ஜனகர்னா ஒரு ஜனகர் தான் தெரியும். ஆனால் இந்த ஜனகர் வேறு. இவருக்கு அவ்வளவு பெரிய ஆன்மீக சிறப்பெல்லாம் கிடையாது. அதாவது சீதையினுடைய தந்தைக்கு அவர்களுடைய முன்னோர்களிலும் அது கிட்டத்தட்ட பல தலைமுறைகளுக்கு ஜனகர் ஜனகர் என்ற பெயர் வருகிறது. அதுல ஒருத்தர் அந்த ஜனகரை பற்றி தான் நாம் இங்கு பேசுகிறோம். அதனால அந்த ஜனகருடைய அவையில பந்தி என்பதாக ஒருவர், அவர் ரொம்ப பெரிய வித்வான். இந்த வித்வான்களுக்கு கர்வம் என்பதாக ஒன்று தானாகவே கூட சேர்ந்து வந்துவிடும். அதாவது அறிவு சார்ந்து இருந்து அதே நேரத்துல கர்வம் இல்லாமல் இருப்பவர்கள் ரொம்ப ரேர். ஆனால் வித்யா அதனுடைய நோக்கமே என்னன்னா ததாதி வினயம். வித்யா ததாதி வினயம். எது ஒரு பணிவை கொடுக்கிறதோ அதற்கு பெயர் தான் அறிவே தவிர பணிவு இல்லாத தன்மையை கொடுக்கக்கூடிய அல்லது கர்ப்பத்தை உண்டாக்கக்கூடியது கல்வியே கிடையாது. ஆனால் நடைமுறையில பார்க்கிற போது கொஞ்சம் வித்வானாக இருந்து விட்டால், கொஞ்சம் ஸ்காலராக இருந்து விட்டால் அவர்களுக்கு ஒரு கர்வம் தானாகவே வந்து விடுகிறது. இது சில குடும்பங்களில், சில நேரங்களில், சில மனிதர்களில் இது தவிர்க்க இயலாததாக கூட நாம பார்ப்போம். அப்படி இந்த வந்திங்கிற ஆளுக்கு கர்வம் உண்டு. இந்த கர்வம் இதனிடத்துல எந்த அளவுக்கு போச்சுன்னாக்க, தனக்கு நிகரான பண்டிதர்களை கூப்பிட்டு அவன் வாதம் புரிவான். யாரு? ஜனகருடைய அவையில. அப்படி வாதம் புரிகிற பொழுது எதிராளி தோற்று போய்விட்டால், அந்த விவாதத்தில் அவனால வாதங்களை சரியாக முன்வைக்க முடியாவிட்டால் அவர் என்ன பண்ணுவார்னா, இதற்கு நீங்கள் ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டு தான் இந்த விவாதத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார். என்ன நிபந்தனை? நீ நீரில் மூழ்கி உயிர் விட்டு விட வேண்டும். ஆகவே நீயாகவே ஒன்ன ஜலசமாதி பண்ணிக்கோ, ஜலத்துக்குள்ள போய் செத்து போ அப்படின்னு சொல்லிடுவார். அதனால நிறைய புலவர்கள் இவரோடு வாதிட முடியாமல் தோற்று போய் பல பேர்கள் இறந்து போயிருக்கிறார்கள். அதில் இவங்க அப்பா ககோடகர் என்பவரும் கூட போய் ஒரு முறை தந்தியின் இடத்துல தோற்று போய் அதுக்கப்புறம் அவருடைய தந்தையானவர்
சூசைட் பண்ணி கொண்டு இறந்து போய்விட்டார். அப்படிப்பட்ட விஷயத்தை இந்த குழந்தையாக இருக்கிற போது அஷ்டாவக்கரருக்கு தெரியல. ஆனால் அவரே வளர்ந்து 7, 8, 9, 10, 12 வயதை அடைகிற பொழுது அவருக்கு இந்த விஷயம் தெரிய வருகிறது. இப்ப பிதிரு யஜ்ஞம், இதை நாம் நிறைவேற்ற வேண்டும், என் தந்தைக்கு நேர்ந்த அவமானத்தை துடைத்து எறிய வேண்டும். அதாவது நல்லா கவனிச்சுங்க, ஒவ்வொரு குடும்பத்திலும் பிறக்கிற பிள்ளையுமே எங்க தாத்தா ரொம்ப பெரிய நிலையில இருந்தார், அவருடைய அப்பாவும் பெரிய நிலையில இருந்தார். ஆனா எங்க அப்பா ஒரு குடியாரனாகி அல்லது எல்லாத்தையும் இழந்துட்டு பொருளெல்லாம் எங்க குடும்பத்தை ரொம்ப இழிவான நிலைக்கு கொண்டு வந்து விட்டார். இப்ப பிள்ளைக்கு என்ன கடமை இருக்கு தெரியுமா? அந்த மாதிரி இழிவான ஒரு தந்தைக்கு பிறக்கிற பிள்ளைக்கு ஒரு கடமை என்ன இருக்குன்னா, எங்க அப்பாவை போல நான் இருக்கக்கூடாது, எங்க தாத்தாவை போல நான் இருக்கணும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா சில கிராமப்புறங்கள்ல இந்த பாட்டிமார்களெல்லாம் பேரனா பக்கத்துல உட்காந்து வச்சுக்கிட்டு, உங்க அப்பன் தாண்டா குடிகாரனா இருந்து இந்த சொத்தெல்லாம் அழிச்சுட்டான், ஆனா உங்க அப்பனுக்கு அப்பன் இருக்கான என் புருஷன், அவன் என்னமா சேர்த்து வச்சிருந்தான் தெரியுமா, எவ்வளவு நமக்கு செல்வம் இருந்து தெரியுமா, இந்த ஊரே நம்ம தாத்தா வர்றத வச்சுக்க எல்லாரும் அவங்க வீட்டுக்கு தின்னாலும் எழுந்து நிற்பாங்களா, யாருமே உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க, அவ்வளவு மரியாதை இந்த ஊர்ல. அப்படியெல்லாம் இந்த குழந்தைகிட்ட சொல்லி சொல்லி இந்த பாட்டி வளர்ப்பா. ஏன் வளர்க்கிறா அப்படின்னாக்க, நீ உங்க தாத்தாவை போல இந்த பெருமிதத்தை இந்த குடும்பத்திற்கு தேடித்தர வேண்டும், உங்க அப்பனை போல நீ கெட்டு போய் சீரழிந்து விடக்கூடாது. இப்ப அப்பா படிப்புல கம்மியா இருந்தா, உங்க தாத்தா படிப்புல ரொம்ப மேன்மையா இருந்தா நீ அது வரை போல ஆகணும். அதனால அந்த குடும்பத்திற்கு பெருமை சேர்ப்பது. இப்ப இவங்க குடும்பத்திற்கு ஒரு இழிவு அப்பாவால ஏற்பட்டு விட்டது, இந்த அவமானத்தை தொடர் தெரியணும். இன்னொன்னு, அப்பாவை இந்த சாபத்தை எவன் ஒருவன் சபித்தானோ அவனை பழி வாங்கணும். இதுவும் நிறைய குடும்பங்கள்ல பார்க்கணும், பழி வாங்கிறது அப்படிங்கிறது. இதை நீங்க சீரியலை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு நான் சொல்லி லெக்சர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால இந்த தன்னுடைய குடும்பத்துல தாத்தாவுக்கோ அப்பாவுக்கோ எதனோ தன் துரோகம் பண்ணிட்டான்னா அவனை பழி வாங்குறது, எப்படி அவன் குடும்பத்தை எப்படி பழி வாங்கணும், அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. அதனால இதுல இந்த குழந்தை 12 வயசு ஆனோடனே ஒரு நாளைக்கு ஜனகருடைய அவைக்கு போகலாம் என்பதாக புறப்பட்டு போகிறோம். அப்படி போகிற பொழுது நடு ரோட்ல இவன் நடந்து போயிட்டு இருக்கான், ஓரமாக. அப்படி இருக்கிற போது ஜனகர் அந்த பெரிய ஒரு பல்லக்கில் பயணித்து வருகிறார். அப்படி பயணித்து வருகிற போது எல்லாம் விளைங்க விளைங்க அப்படின்னு சொல்லுகிற போது, ராஜா வரத்துக்கு முன்னாடியே ராஜாவனுடைய பணியாட்கள் முன்கூட்டியே ஒரு பெரிய குழுக்கு வரும். அப்படி வருகிறவர்கள் இவர்களை விலக சொல்வார்கள். ஆனா நம்ம தேசத்துல ஒரு சாஸ்திரம் இருக்கு, அதைத்தான் நம்முடைய ராஜாக்கள் பின்பற்றினார்கள். அது என்னன்னு கேட்டாக்க, யாரெல்லாம் பயணிக்கிறார்களோ, அப்படி ராஜா ஒருத்தன் ஒரு பாட்டையில வரான்னாக்க, அந்த மெயின் ரோட்ல யாராவது அவசரமா போயிட்டு இருக்காங்கன்னா, விறகு சுமப்பவன், வயது முதிர்ந்தவன், கர்ப்பிணி பெண், உடல் முடியாதவன், இப்படி இருக்கக்கூடிய யாராவது அந்த இடத்துல நடந்துகிட்டு இருந்த ஒரு பெரிய ஸ்காலர், இவர்களெல்லாம் அந்த ரோட்ல நடந்துட்டு இருந்தாங்கன்னா அவர்களை விலக சொல்வதற்கு ராஜாவுக்கு உரிமை கிடையாது. நல்லா கவனிச்சிங்க, இப்ப இருக்கிற விஐபிக்கும் அன்னைக்கு இருந்த விஐபிக்கும், இப்ப இருக்கிற பிரைம் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டரோ வராதுன்னா, இந்த நீங்க எங்கதான் அவசரமா அர்ஜென்ட்டா போய் அட்மிட் ஆனாலும் ஆஸ்பத்திரிக்கு போக முடியாது. நீங்க கர்ப்பிணிக்காக கொண்டு போய் கர்ப்பிணியை அட்மிட் பண்ணாலும் முடியாது. ஒரு விறகு தூக்குறவங்க எந்த கதி, சும தூக்குறவங்களா. ஆனால் சாத்திரம் என்ன சொல்லி இருக்கு, சுமை தூக்குகிறவன் எதிரவனா அல்லது உனக்கு உன்னுடைய பயணத்திற்கு குறுக்கீடாக இருக்கிறது என்றால் நீ நின்னும். ராஜா தன்னுடைய பயணத்தை அந்த இடத்துலயே நிறுத்திக்கிட்டு அவனுக்கு போக வழிவிட்டுட்டு அவன் கிராஸ் பண்ணினோடனே அவன் போனவன தான் நீ போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது தெரிந்தவர் இந்த அஷ்டாவக்கரர். இப்ப ஜனகனுடைய ஆட்கள் என்ன பண்றாங்க, விலகுன்னு சொல்லுகிற போது இவரையும் கூட விலக சொல்றான். இவர் அஷ்டாவக்கரர் என்று சொன்னால் உடம்பு முழுக்க கோணம் இருக்கிறவர். அப்படின்னா என்னத்தான், டிஃபார்ம்டு பாடி, இந்த உடம்பு உண்மையிலேயே ஒரு இவருக்கு மாற்றுத்திறனாளி, அப்படிப்பட்ட ஒரு நிலங்களை ஹேண்டிகேப்டு பர்சன், அவரை விலகுன்னு சொல்லலாம். அப்ப இவர் அந்த எடுத்து சொல்றார், யோ உனக்கு தெரியுமா தெரியாத, என்ன பெரிய ராஜா வர்றாரு, விலகுன்னு சொல்லிட்டு இருக்க. ராஜா வரும்போது யாராவது ஒரு மணி இப்படி மாற்றுத்திறனாளி நடந்து கொண்டிருந்தால் மாற்றுத்திறனாளி போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ராஜா போகணும்னு கூட தெரியாத, அல்லது ஒரு கர்ப்பிணி பெண் வந்தால் கர்ப்பிணி பெண்ணுக்கு வழிவிட்டுத்தான் ராஜா போக வேண்டும் என்பது உனக்கு தெரியாத, என்ன பெருசா பேசிட்டு இருக்க அப்படின்னு எதிர்த்து பேசினான். ஆனா பாக்குறதுக்கே போனதா அசிங்கமா இருக்கு அந்த
ஏற்கனவே நார்மல் ஹைட்டே 12 வயசுக்கு ரொம்ப குறைவு. இவன் அதை விட ரொம்ப ஹைட்டு கம்மியா இருக்கான். இவனை 7 வயசு 5 வயசு கூட எனக்கு ஒருத்தரும் பார்த்து சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு மோசமா இருக்கான். அப்படிப்பட்டவன் பேசுறான். இதை பல்லக்கில் இருந்து ராஜா பார்த்துக்கணும். உடனே சொன்னா அந்த புள்ள அதிபுத்திசாலியாக இருக்கிறான், அதனால நீ பேசாம வாய மூடிட்டு அவனுக்கு வழி விட்டுட்டு அப்புறமா நம்ம போய்க்கலான்டா ராஜா, நீ ஒன்றும் பேசாத. அதுக்கப்புறம் போயிட்டார். அப்புறம் ஜனகனுடைய அரண்மனைக்கு இவர் போய் சேர்க்கிறார். அப்ப அந்த வாசல்ல இருக்கிற காவலாளி உள்ளுக்குள்ள நடைபெறக்கூடிய விவாதத்தில் பங்கேற்பதற்காக நான் வந்திருக்கிறேன், எனக்கு வழிவிடுன்னு சொன்ன போது முடியாதுன்றான். ஏன்னா நீ என்ன பார்க்கறதுக்கே போன மாணவன் தான், உன்னை நார்மலாகவே எவனுமே எங்கேயுமே மதிக்க மாட்டாங்க. நீங்க ராஜா அரண்மனையில வந்து உள்ள போடுறது அது இதுன்னு பேசிட்டு இருக்க. அதுவும் பெரிய வித்வத் சபை உள்ள நடந்துட்டு இருக்கு. ஜனங்களுடைய அறையில பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் எல்லாம் இருக்கும், அதுவும் வந்தி இருக்கா. அப்படிப்பட்ட நேரத்துல நீ வந்து உள்ள போய் நான் போய் அதுல போகிறேன் என்ன நினைச்சிட்டு உனக்கு என்ன தெரியும், நீ பெரிய வித்வானா? ஆமாண்டா நான் வித்வான் தான், உனக்கு என்ன தெரியும்? அப்ப நான் வித்வான்கிறத உங்கள்கிட்ட ப்ரூவ் பண்ணணுமா? உனக்கு ஏதாவது தெரியுமா? அதனால நீ வாய மூடிட்டு நான் உள்ளே போய் எந்த வந்தி இந்த சபையை நடத்தி கொண்டு இருக்கிறானோ அவனிடத்தில் பேசிக் கொள்கிறேன், வழிவிடு அப்படின்னா. இவன் ராஜா என்ன நினைப்பாரோ, உள்ள இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்களோ பயந்துக்கிட்டு அந்த வாசல்ல இருக்கிற அரண்மனை காப்போம் அப்படி சொன்னான். உள்ளிருந்து அவையினுடைய மெயின் இடத்துல இருந்து அப்படியே நேரடியாக பார்த்து ஜனகர் ஓடோடி வந்தார். மகரிஷி வர வேண்டும், தாங்கள் தங்களை சாலையில்